அடுத்த கேள்வி பாருங்க 2020 2வது MCQ சக்தி சொற்றொடர் சம்பந்தப்பட்ட கேள்வி. மேங்கனீஸ் அணுவில் எமெண்ட அணுவின் தந்திருக்கன் எனும் அணுவின் சக்தி சொட்டங்கள் உள்ள அதாவது L= 0 Ml-1 எனும் சக்தி சட்டங்கள் உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை முறையே. அப்ப இப்ப என்னன்னு சொல்லுச்சுன்னா நாங்க Mn எடுக்கிறோம், அணுகள் 25, இலத்திரங்கள் வரப்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 and 4s2 3d5 25 வழியா 4s2 3d5 வரப்போகுது. இப்ப அடுத்தது இதுல அவங்க சொல்றாங்க இலத்திரன் பற்றி கேட்கிறோம். L= 0 Ml-1 இருக்கக்கூடிய இலத்திரன். இப்ப எல்லுக்கான பெருமானங்கள் தெரியும் என்னன்னு சொல்லிச்சோம்னா எல்லுக்கு 0 என்று வாரது s ஆர்பிட்டல், எல்லுக்கு 1 வார நம்பர் p ஆர்பிட்டலையும், எல்லுக்கு 2 வார நம்பர் d ஆர்பிட்டலையும், எல்லுக்கு 3 வார நம்பர் f ஆர்பிட்டலையும் குறிக்கும். அடுத்தது ml இது உபசக்தி மட்டங்களை குறிக்குது. L இந்த நம்பருக்கான உபசக்தி மட்டங்கள். இந்த உபசக்தி மட்டங்களுக்கான ஆர்பிட்டல் அதாவது ml பெருமானங்கள். ml-க்கு கொடுக்க போற பெருமானங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னா ml பொறுத்தவரையில ml-க்கு எல்லாம் வச்சுக்கொண்டு நான் எப்படி தொடர்படுத்தலாம்னு சொல்லிட்டோம்னா -L-க்கும் +L-க்கும் இடையில வர ரேஞ்ச் தான் என்னன்னு சொன்னா இந்த ml பெருமானங்கள் எடுக்கணும். இந்த உபசக்தி மட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிட்டல்கள் இந்த ஒரு தொடர்புல ஆகவே S-க்கான ml பெருமானம் எடுத்தா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரே ஒரு நம்பர் இதுக்கு இடையில அதாவது 0 என்று வரதால 0 என்ற ஒன்று தான் இருக்கு. அதே நேரம் L=1க்கு இந்த தொடர்புல ஒன்றே போட்டோம்னா 3 நம்பர் ml-க்கு வரப்போகுது. ml-க்கான நம்பர் ஒன்று வந்து இதுல -1 +1க்கு இடையில வரணும். ஆகவே -1 0 +1 இதான் ரேஞ்ச். ஒன்றா -1 +1 ரேஞ்ச். அப்ப இதுக்குள்ள 3 நம்பர் வரும். அப்ப 3 நம்பரும் 3 ஆர்பிட்டலை குறிக்கும். ஆகவே p உபசக்தி மட்டத்துக்கான 3 ஆர்பிட்டலும் இங்கே இருக்கு. s உபசக்தி மட்டத்துல வர ஒரு ஆர்பிட்டல் அது வந்து 0 என்ற நம்பர்ல இருக்கு. அதே மாதிரி L=2க்கு எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அந்த ரேஞ்சின் படி எங்களுக்கு -2ல இருந்து +2 மட்டும் இருக்கிற ரேஞ்ச். -2 -1 0 +1 +2 இவ்வளவு நம்பரையும் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம். அவ்வளவு ஆர்பிட்டலை குறிக்கும். ஆகவே d-ல 5 ஆர்பிட்டல்கள் இருக்குது என்றது அந்த நம்பர்ஸோட வருது. அதே மாதிரி f-க்கு போட்டீங்கன்னா f-க்கான ரேஞ்ச் வந்து -3க்கும் +3க்கும் இடையில வரும். ஆகவே -3 -1 -1 0 +1 +2 +3 ஆகவே எல்லாமே 7 நம்பர் வருது. 7 நம்பருக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டல் படி கொடுத்து விட்டோம்னா f-ல எங்களுக்கு 7 ஆர்பிட்டல் வரும். இப்ப இந்த கேள்வியில அவங்க கேட்டது என்னன்னு சொல்லி சொன்னா L-க்கு வந்து 0ம் ml-க்கு -1 அதாவது L 0 இருக்கும். அதே நேரம் இல்ல ml-க்கு வந்து -1 வரக்கூடிய மாதிரியான இலத்திரன் எண்ணிக்கை தான் கேட்குது. அப்ப L 0 இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கைன்னு சொன்னா நான் s ஆர்பிட்டலை தான் பார்க்கும். அப்ப s-ல இலத்திரனை வச்சுக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள s-ல எங்க இருக்கு 1s2 இதுல ஒரு 2 2s2 2 3s2 2 அதே மாதிரி 4s2 இந்த இருக்கு. s-ல இருக்கிற எல்லாரையும் எடுக்கும். அவன் எல்லாமா மொத்த இலத்திரன் எண்ணிக்கை 2 4 6 8. அப்ப s-ல இந்த L=0க்கு 8 இலத்திரன் எண்ணிக்கை 8 இலத்திரன் இருக்கு. ml-1க்கு போய் பார்ப்போம். -1ஓட சம்பந்தப்பட்ட இடங்கள் ஒன்று வந்து p ஆர்பிட்டல்ல -1 சம்பந்தப்படுது. இந்த -1 இருக்கு. d ஆர்பிட்டல்ல கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அங்கால s-ல மட்டும்தான் இல்ல மற்ற எல்லா இடமும் -1 இருக்கு. 3 ஆர்பிட்டல் இதுல சம்பந்தப்படுது. ஆனா எனக்கு இதுக்குள்ள f-க்குரிய இது வரையல. இங்க நான் இங்க மட்டும் போக வேண்டிய தேவையில்லை. d இருக்கிற வரைக்கும் இங்க மட்டும் இருக்கும். அப்ப இதுல பார்ப்போம் p-ல எனக்கு -1 இருக்கு. ஆக இங்க 2p6 அப்ப 2p6 இருக்கிறதால நான் இதுக்குள்ள இதுல 2 இலத்திரன் இதுல 2 இதுல 2 இருக்க போகுது. p6 அப்படிதான் கிளம்பி இருக்க போகுது. அப்ப இந்த -1க்குள்ள p6 அப்படியே 2 கேட் இருக்கு. மாவி இந்த 2p6 ஆன எனக்கு 2 இலத்திரன் வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க ஒரு 3p6 இருக்கு. அப்ப 3p6ம் அதே மாதிரி தான் நிரம்பி தான் இருக்குது. அப்ப 2 கட்டாயங்களுக்குள்ள இருக்கு. இப்ப -1ல 3p6க்கு கட்டாயம் 2 இலத்திரன் வரதான் போகுது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க 2p6க்கு 2 இலத்திரன் வர போகுது. 3p6ஓட சம்பந்தப்பட்டு 2 இலத்திரன் வர போகுது. அதே மாதிரி 3p6 அப்ப p உபசக்தி மட்டங்கள் முடிஞ்சது. அடுத்தது இத எடுத்துட்டோம்னா d-ல பாத்தீங்கன்னா 3d5 அப்ப d-ல எனக்கு என்னன்னு சொல்லுச்சுன்னா d-ல ஒரு -1 இருக்குது.
ஆனா என்ன பிரச்சனை D5 இருக்கு. அப்ப D5ல இலத்திரன்ற போக்குல நாங்க இப்படித்தான் போனோம் என்ன தனித்தனியா கம்பித்தான் சோடியாகும். அப்ப ஒரு ஆர்பிட்டலுக்கு ஒன்றுதான் இருக்கலாம். அப்ப இதுக்குள்ள -1 என்று ஒரு இலத்திரன் மட்டும்தான் இருக்கு. ஆகவே 3D5 சம்பந்தப்பட்ட இலத்திரன் ஒரு இலத்திரன் தான் வரும். ஆகவே மொத்தமா இந்த Ml-1க்கு வரப்போற மொத்த இலத்திரன் எண்ணிக்கை 5 இருக்க போது L சமன் 0க்கான இலத்திரன் எண்ணிக்கை வந்து 8 வரப்போகுது. 8 இலத்திரன் எண்ணிக்கை வரும். சரியில்ல?